அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் எங்களை கண்ணியப்படுத்தியதற்காக இந்த பாரதி இலக்கிய மன்றத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் இந்த கம்பத்தில் ஒரு க்ரீமி சொசைட்டி இந்த பாரதி இலக்கிய மன்றத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு தமிழ் ஆர்வலர்கள், ஒரு தரமான ஒரு நல்ல மனிதர்கள். ஸோ இந்த மனிதர்கள் இந்த எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த மன்றம் ஒரு எங்களுக்கு விருது கொடுக்கறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி. சொன்ன மாதிரி பாரதி மன்றத்தில் தமிழ் இலக்கிய ஆர்வலர்னு எனக்கு சொன்னார். யாருடைய சொன்ன மாதிரி அந்த ஆர்வத்தை உண்டு கொண்டது அவர் தான். கோபால் வாத்தியார் நாங்கள் 6லேருந்து 8 வரை எனக்கு தமிழ் ஆசிரியர். பல இதில் சொல்லுவேன், கோபால் வாத்தியார் மாதிரி தமிழ் டீச்சர்ஸ் எல்லாரும் இருந்திருந்தா நீங்கள் சொன்ன ஒரு பாரதம் வருத்தப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அவ்வளவு தமிழில். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவரை மாதிரி நல்ல தமிழ் டீச்சர்ஸ் இல்லை. நான் தமிழ் வாதிகள்கிட்ட நிறைய பேரை கோச்சிருக்கேன். நீங்கள் என்ன தமிழ் வாதிகள் சும்மா போய் சொல்லிட்டு வர, நீங்கள்லாம் இலக்கியத்தில் பேசணும் வைக்கணும் அப்படின்னு நான் சாரை சொல்லுவேன். எங்கள் சாரெலாம் எங்களுக்கு 6வது அப்போயே எங்களுக்கு தமிழில் ஆர்வத்தை உண்டு பண்ணாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை. அதனால தான் சேதுமாதவன் சாரை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க மாமனார் பேர் அவர் ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியர்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணது சாரு தான். அந்த வழியில் இன்றைக்கி அவரையும் நான் ரிமெம்பர் பண்ணுறேன். அதே போல் நான் கம்பத்தில் 30 வருஷம் அரசு மருத்துவமனையில் கம்பம், புத்தம்பாளையம், சின்னமனூர் 3 இடங்களையும் இதில் 25 வருடங்கள் கம்பம் அரசு மருத்துவமனையிலே இது பண்ணேன். சர்வீஸில் நான் ஜாயின் பண்ணுறப்ப எங்களுக்கு சீனியராக டாக்டர் செல்வம் சார் இருந்தார். நான் பல இடங்களில் பல நேரங்களில் சொல்லுவேன், நான் நிறையா விஷயங்களை செல்வம் சார்கிட்ட தான் கற்றுக்கேன். நடைமுறையான விஷயங்கள் அப்போலாம் ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் முடித்த உடனே ஜாயின் பண்ணுறேன். திடீர்னு ஒரு அரசு மருத்துவமனை பொறுப்பாளர். அப்போ நிறைய அவர் மக்கள் மருத்துவருங்கிறதுக்கு உண்மையிலே என்னையை பொறுத்தவரை தகுதியானவர் அவர் தான். அதாவது அப்போ எந்த ஒரு தன்னலம் இல்லாமல் சிறந்த சேவை இது பண்ணுவார். நிறைய விஷயங்கள் அதெல்லாம் சொன்னால் அது ஒரு பெரிய டைம் இல்லை. அதுக்கு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நிறையா அவர் நடைமுறையில் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். நான் ஒரு ஈவினிங் டியூட்டியில் உட்காந்து பசியோட டீ சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாராவது ஒர்க்கர்ஸ்லாம் பிஸியாக இருந்தாங்க, எவனாவது வாங்கி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வெயிட் பண்ணிக்கிட்டு